எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரேஸ் கண்டிஷன் அப்படின்னா என்னன்றதான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மல்டி த்ரெட்டிங்கில் ரேஸ் கண்டிஷன் அப்படின்னா என்னன்றதை பார்த்துட்டு சிங்க்ரனைசேஷன் அப்படின்னா என்னன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஸ் கண்டிஷனை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் தான் சிங்க்ரனைசேஷன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரேஸ் கண்டிஷன்னா என்னன்னு பார்த்துட்டு நம்ம சிங்க்ரனைசேஷன் போகலாம். ஸோ ரேஸ் கண்டிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த தியரி பார்த்துட்டு நம்ம அப்புறம் வரலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு நம்ம த்ரெட்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், மல்டி த்ரெட்டிங்னா என்னென்னு பார்த்துட்டோம். கரெக்டாக? ஸோ போன வீடியோவில் நம்ம ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே அதை பற்றி பேசியிருக்கோம். ஸோ மல்டி த்ரெட்டிங்னா என்ன, அதை எப்படி நம்ம ஜாவாவில் அச்சீவ் பண்ணலாம், ஸோ அது எப்படி கண்ட்ரோல் வந்து நார்மலாக இல்லாமல் எப்படி சைமல்டேனியஸாக ஆக்சஸ் ஆகுது, எப்படி சைமல்டேனியஸாக ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றிலாம் நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ அப்போ சைமல்டேனியஸாக ஒர்க் ஆகிறப்ப கண்டிப்பாக ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் அங்கே வரலாம். ஸோ ஏதோ ஒரு கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ரோஸ் இருக்கும், கான்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ மல்டிபிள் சைமல்டேனியஸாக அது ஒர்க் ஆகிறதுனால நமக்கு ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, அட்வான்டேஜ் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்படி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இந்த ரேஸ் கண்டிஷன். ஸோ ரேஸ் கண்டிஷன் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேர்டு ரிசோர்ஸ் இருக்குது. ஷேர்டு ரிசோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபைல் எடுத்துக்கோங்க. ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாவா ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஜாவா ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா file.java அப்படின்ற ஒரு ஃபைல் நேமில் இருக்குது. ஓகேவா? இந்த ஃபைல் நேமில் இருக்குது. இப்போ என் ப்ரோக்ராமில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 த்ரெட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். த்ரெட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி த்ரெட் 1 த்ரெட் 2. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த ஃபைலில் ரைட் பண்ண போகிறாங்க. ஸோ ரைட் பண்ண போகிறாங்க. இவங்க 2 பேருமே ரைட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இவன் ஹாய்ன்றதை ரைட் பண்ண போகிறான், இவன் ஹலோன்றதை ரைட் பண்ண போகிறான்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஸோ நம்ம மல்டி த்ரெட்டிங்னா என்னன்னு சொல்லியிருந்தோம், சைமல்டேனியஸாக மல்டிபிள் த்ரெட்ஸ் ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அப்போ இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர்லாம் வெயிட் பண்ண போகிறதில்ல. அட் அ டைமில் 2 பேரும் ஒரு ரிசோர்ஸை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபைலுன்ற ஒரு ஃபைலை அப்படின்னா இந்த சாம்பிள்ன்ற ஒரு ஃபைலை த்ரெட் 1 அட்டாக் பண்ணுது, த்ரெட் 2 அப்ரோச் பண்ணுது. ஸோ 2 பேருமே அப்ரோச் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹாய்ன்னு ரைட் பண்ணுறாங்க, இவங்க திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா வெல்கம்னு ரைட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ எப்படி நடக்கும், இந்த த்ரெட் ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணுது, ஹாய்ன் ரைட் பண்ண ட்ரை பண்ணுது, ஹெச்ன்னு ரைட் பண்ணிருச்சு, டக்குன்னு த்ரெட் 2 உள்ளே வந்து டபிள்யூ ரைட் பண்ணிருச்சு. ஸோ அப்போ ஹாயும் வரல, ஹலோ வெல்கமும் வரல கம்ப்ளீட்டாக. ஸோ 2 மிக்ஸ் ஆகி வேறு ஏதோ வந்திருக்கு. கரெக்டாக? ஸோ அப்போ மல்டிபிள் த்ரெட்ஸ் ஒரு ரிசோர்ஸை, ஒரு ஷேர்டு ரிசோர்ஸை அட் அ டைமில் அப்ரோச் பண்ணுது. ஸோ ஒரே ஒரு ஷேர்டு ரிசோர்ஸை 2-3 த்ரெட்ஸ், மல்டிபிள் த்ரெட்ஸ் அட் அ டைமில் அப்ரோச் பண்ணுது. ஸோ இது பேர் தான் ரேஸ் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ரேஸ் கண்டிஷனை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றதுக்கு தான் ட்ரெடிஷ்னலாக ஒரு சில வேஸை கொண்டு வந்தாங்க டெவலப்பர்ஸ். ஓகேவா? ஜென்ரலாக ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸோ த்ரெட் ஷெடியூலர் தானே இந்த எல்லாத்தையும் ஷெடியூல் பண்ணோம். ஸோ இப்போ சப்போஸ் த்ரெட் ஷெடியூலர் த்ரெட் 1 வந்து இங்கே அலோவ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஷேர்டு ரிசோர்ஸ் அந்த ஃபைல் கிட்ட. ஸோ த்ரெட் ஷெடியூலர் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த த்ரெட் 1 நீ அப்ரோச் பண்ணு ஃபஸ்ட்டு அப்படின்னு அனுப்புது. அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஜேவிஎம் இந்த த்ரெட் 1 வந்தோடனே இந்த ரிசோர்ஸ் ஃபைலை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அப்ரோச் பண்ணுது த்ரெட் 1. ஸோ அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஜேவிஎம் இந்த லாக் பண்ணி வச்சுக்கோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு லாக் போட்டு வச்சுக்கோம். த்ரெட் 2 இங்கே வந்து அப்ரோச் பண்ண வந்துச்சுன்னா இங்கேருந்து ரீபவுண்ட் ஆயிரும். ஆல்ரெடி அது லாக்கில் இருக்குது, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ த்ரெட் 1 ஹாய்ன்றதை ரைட் பண்ணி முடிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ அதை வேலை எல்லாத்தையும் நான் பார்த்தாச்சு. இப்போது அந்த லாக் அன்லாக் ஆயிரும். ஓகேவா? இப்போது த்ரெட் 2 போய் அப்ரோச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நான் சிம்பிளாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு த்ரெட் அப்ரோச் பண்ணுது அப்படின்னா அதை லாக் பண்ணி வச்சுக்கோ, அனதர் த்ரெட் அதை அப்ரோச் பண்ண விடாது. ஒன்ஸ் அது எல்லாமே முடிச்சிருச்சு அப்படின்னா அடுத்த த்ரெட் வந்து அதை ஆக்சஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணுறப்ப நமக்கு என்ன நடக்கும், அந்த கான்ஃப்ளிக்ட் வராது. ஸோ அப்போ ஹாய் ஒன்று ஹாய் ஃபுல்லாக பிரிண்ட் ஆகும், இல்லைனா வெல்கம் ஃபுல்லாக பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த லாக்கு அன்லாக்கு மியூடெக்ஸு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவா டெவலப்பர்ஸ் காம்ப்ளெக்சிட்டியே இல்லாமல் நம்ம கொடுத்துட்டு போயிட்டாங்க ஒரே வார்த்தையில். என்ன அப்படின்னா சிங்க்ரனைசேஷன் அப்படின்னு. ஓகேவா? ஸோ அப்படி சிங்க்ரனைஸ்டுன்னு ஒரு கீவேர்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த ஷேர்டு ரிசோர்ஸ் எங்கே இருக்கோ அந்த பிளாக்ல அப்படின்னா அந்த மெத்தடில் நீ சிங்க்ரனைஸ்ட் கீவேர்டையோ இல்லை சிங்க்ரனைஸ்டு பிளாக்கையோ யூஸ் பண்ணிக்கோ, அது த்ரெட் சேஃப் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த த்ரெட் சேஃப்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த சிங்க்ரனைசேஷனை கொண்டு வந்தாங்க ஜாவா டெவலப்பர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ சிங்க்ரனைசேஷனா என்ன,
ஸோ மல்டிபிள் த்ரெட்ஸ் சேம் ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுது, அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுது. அப்படி பண்ணுறப்போ டேட்டா லாஸோ இல்லைனா டேட்டா இன்கன்சிஸ்டன்சியோ நடக்கும், ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது. அந்த கான்ஃப்ளிக்டை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா அட் அ டைமில் ஒரு த்ரெட் தான் ஒரு ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வரணும். ஸோ அப்படி ஒரு கொண்டு வந்த கான்செப்ட்ஸ் தான் இந்த சிங்க்ரனைசேஷன். ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காமன் பிரிண்டர் இருக்குது. ஸோ காலேஜில் ஒரு பிரிண்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒரு வைஃபைல நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு சில பிரிண்ட் அவுட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ நானும் இருக்கேன், என் ஃப்ரெண்டும் இருக்கான். வைஃபைல 2 பேருமே கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த பிரிண்டரில் ஹெச்பி பிரிண்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஹெச்பி பிரிண்டரில் நாங்கள் 2 பேரும் அட் அ டைமில் அதை கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கேன், அதில் ஹாய்ன்னு இருக்கேன். அவன் ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கான், அதில் வெல்கம்னு இருக்குது. ஓகேவா? ஸோ 2 பேரும் அட் அ டைமில் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 பேரும் பிரிண்ட் அப்படின்னு நம்ம தரோம். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட டாக்குமெண்ட்லேருந்து ஹாயில் ஹெச்சும் அவனோட டாக்குமெண்ட்லேருந்து வெல்கமில் டபிள்யூவும் ஸோ அந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகி பிரிண்ட் ஆகி வருது நமக்கு ஒரு அவுட்புட். ஸோ இது வந்து ஒரு நார்மலான இது வந்து மல்டி த்ரெட்டிங் ப்ராசஸ் தான். கரெக்டாக? ஸோ 2 பேர் அட் அ டைமில் ஒரு சைமல்டேனியஸாக ஒரு வேலையை பார்க்குறோம். 2 பேருமே பிரிண்ட் தான் போட போகிறோம். ஆனால் ஒரு காமன் ரிசோர்ஸை பண்ணுறப்போ அங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் வருதா? ஸோ அந்த கான்ஃப்ளிக்ட்டை ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? சிங்க்ரனைசேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன ஆகிடும்? ஒன்ஸ் ஒருத்தர் அந்த பிரிண்டரை கனெக்ட் பண்ணிட்டாங்க வைஃபைல அப்படின்னா இன்னொருத்தர் அவங்க டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ இந்த மெத்தடை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அந்த கான்ஃப்ளிக்ட்டை ஓவர் கம் பண்ண முடியுமா? கரெக்டாக? ஸோ அப்போ ஹெச்பி பிரிண்டரில் நான் என்னோடய வைஃபைல கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அவன் வெயிட் பண்ணி ஆகணும். அவன் கனெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னா நான் வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போது அந்த கான்ஃப்ளிக்ட் ஓவர் கம் ஆயிரும். கரெக்டாக? ஸோ இப்போது ஒருத்தர் அப்ரோச் பண்ணோடனே அந்த பிரிண்டர் லாக் பண்ணிக்குது அந்த யூஸரை. அப்புறம் அவங்க முடிச்சிட்டாங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து முடிச்சிச்சுன்னா அன்லாக் பண்ணிடுது. அடுத்த யூஸர் அதை லாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம ப்ரோக்ராமில் அச்சீவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போதைக்கு நான் சிங்க்ரனைசேஷன் நான் பண்ணல ஆக்சுவலாக. ஓகேவா? நான் ஒரு நார்மலாக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம எப்படி சிங்க்ரனைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வந்து பாருங்கள், பிரிண்டர்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ டிஸ்பிளே அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ டிஸ்பிளேவோ இல்லை பிரிண்டோ எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ ஒரு மெத்தட் ஸ்டாட்டிக் மெத்தட் இருக்குது, ஸ்டாட்டிக் வாய்ட் டிஸ்பிளே ஆஃப் அப்படின்னு. ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டை அது வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஸ்ட்ரிங்குன்ற ஆர்குமெண்ட்டுக்காக. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹாய் ஹலோ அப்படின்ற 2 ஆர்குமெண்ட்டுக்காக, ஹாய் வெல்கம் அப்படின்ற 2 ஆர்குமெண்ட்டுக்காக இந்த டிஸ்பிளே மெத்தட் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை ட்ராவர்ஸ் பண்ணுது. ஸோ ஒரு கேரக்டராக ட்ராவர்ஸ் பண்ணுது. அந்த ஸ்ட்ரிங்கோட லாஸ்ட் கேரக்டர் வரைக்கும் ஒரு கேரக்டராக பிரிண்ட் பண்ணுது. system.out.println of s.char@i. ஸோ char@i அப்படின்னா என்ன பண்ணும்? char at 0th index. ஸோ 0th indexல என்ன கேரக்டர் இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். திருப்பி நெக்ஸ்ட் இண்டெக்ஸில் என்ன கேரக்டர் இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும். ஸோ கேரக்டர் பை கேரக்டராக அந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணோம் இந்த டிஸ்பிளே மெத்தட். ஓகேவா? ஸோ பிரிண்டர் கிளாஸ்க்குள்ள இருக்கிற டிஸ்பிளே மெத்தட் ஒரு கேரக்டராக நம்மளோட ஸ்ட்ரிங் கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ண போகுது. ஓகே, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நானும் என்னோடய ஃப்ரெண்டும் பிரிண்ட் எடுக்க போகிறோம். ஸோ person1 ஒரு கிளாஸ் இருக்குது, person2 இன்னொரு கிளாஸ் இருக்குது. ஸோ அப்போ நான் இதை நார்மல் கிளாஸாக வைக்காமல் நான் என்னவா பண்ணியிருக்கேன்? த்ரெட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் சைமல்டேனியஸாக மல்டிபிள் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னா மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸை நான் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் மல்டி த்ரெட்டிங் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப எனக்கு ஜாவா த்ரெட் கிளாஸை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ த்ரெட்டிங் நீ அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறியா, இந்த த்ரெட் கிளாஸை நீ எக்ஸ்டெண்ட் பண்ணி நீ அச்சீவ் பண்ணிக்கோ. ஸோ ரன் மெத்தடை நான் ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன். நல்லா பாருங்கள், person1 ஒரு கிளாஸ் இருக்குது, த்ரெட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. பப்ளிக் வாய்ட் ரன் அப்படின்ற ஒரு மெத்தடு த்ரெட் கிளாஸ்க்குள்ளே நான் ஓவர் ரைட் பண்ணிட்டேன். ஓவர் ரைட் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், பிரிண்டர் டாட் டிஸ்பிளே ஆஃப் ஹே அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ பிரிண்டர்ன்றது கிளாஸ் நேம், டாட் டிஸ்பிளேன்றது அதுக்குள்ளே இருக்கிற ஒரு மெத்தட், ஹேன்றதை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த பிரிண்டர் அந்த டிஸ்பிளேன்றது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடுன்றதுனால நான் டேரெக்டாக கிளாஸ் நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ பிரிண்டர் டாட் டிஸ்பிளே ஆஃப் ஹேன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, அதே மாதிரி person2 எக்ஸ்டென்ஸ் த்ரெட். ஸோ அதே மாதிரி நான் இன்னொரு பர்சன் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், செகண்ட் பர்சன் கிளாஸ். ஸோ பப்ளிக் வாய்ட் ரன் ஆஃப். அதே மாதிரி நான் ரன் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி பிரிண்டர் டாட் டிஸ்பிளே ஆஃப் வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் இங்கே 2 த்ரெட் கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன், 2 த்ரெட் கிரியேட் பண்ணியிருக்கேன், person1 person2. ஒரு பிரிண்டர் இருக்குது, ஒரு பிரிண்டர் 2 பர்சன்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம மெயின் மெத்தடுக்குள்ளே வரோம். மெயின் மெத்தடுக்குள்ளே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ ஜேவிஎம் என்ன பண்ணுறோம், சரி நம்ம என்ன பண்ணுறோம், person p1 ஈக்குவல் டு நியூ person1 ஆஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டுக்கும் நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். person2 p2 ஈக்குவல் டு நியூ person2 ஆஃப் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இது ரெண்டுமே என்ன கிளாஸ்?
த்ரெட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ இது மல்டிபிள் த்ரெட்டிங்க்கு எலிஜிபிள். ஓகே, ஸோ அப்போ P1 டாட் ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்னு நான் தரேன். ஸோ அப்போ P1 டாட் ஸ்டார்ட் ஆஃப்னு கொடுத்தேன்னா ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோ இங்கேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா P1 டாட் ஸ்டார்ட் ஆஃப் எங்கே இருக்குது? ஸோ ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்னு வந்தோடனே இந்த பர்சன் 1 கிளாஸோட ஆப்ஜெக்ட் உள்ளே வரும். ஸ்டார்ட் ஆஃப் மெத்தட் என்ன பண்ணும்? இம்ப்ளிசிட்டாக ரன் மெத்தடை கால் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ரன் மெத்தடை வந்து ஒரு த்ரெட் வந்து இங்கே கண்ட்ரோல் ஃப்ளோ வந்துருச்சு, இன்னொரு த்ரெட் இங்கே இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த த்ரெட் வந்து இங்கேருந்து இங்கே வந்து அப்ரோச் பண்ண அப்புறம் இது வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்காது, சைமல்டேனியஸாக இதுவும் அதோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ P1 டாட் ஸ்டார்ட் ஆஃப்னு போட்டோன்னே ஹேன்ற மெத்தட் இங்கே பாஸ் ஆயிடுச்சு. P2 டாட் ஸ்டார்ட் ஆஃப்னு போட்டோன்னே சைமல்டேனியஸாக அதுவும் என்ன பண்ணிருச்சு, இங்கே வந்து இன்னொரு கண்ட்ரோல் ஃப்ளோ. ஸோ ரெண்டுமே அட் அ டைமில் ரன் மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணுது. டிஸ்பிளேன்ற ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குது. ஸோ அப்போ ஒரே மெத்தடை 2 த்ரெட்ஸ் பர்சன் 1 பர்சன் 2 அப்படின்ற 2 த்ரெட்ஸ் ஒரே டைமில் சேம் ரிசோர்ஸை ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 பேருமே ஒரே டைமில் அந்த டிஸ்பிளே மெத்தடை ஆக்சஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணுறப்போ என்ன நடக்கும்? ஸோ இப்போ இங்கேருந்து ஹேனு உள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹேனு உள்ளே போய் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ஹெச்ன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. திருப்பி இதுலேருந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் உள்ளே போச்சு, திருப்பி டபிள்யூ வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ அப்போ அவுட்புட்டில் ஹெச் டபிள்யூ எல் அந்த மாதிரி மாறி மாறி பிரிண்ட் ஆகுது. ஸோ சைமல்டேனியஸாக வேறு வேறு கேரக்டர்ஸ் பிரிண்ட் ஆகுது 2 மெத்தட்லேருந்து 2 த்ரெட்லேருந்து. ஸோ இதான் ரேஸ் கண்டிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஒன்று சிங்க்ரனைசேஷனை வச்சு அச்சீவ் பண்ணலாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ சிங்க்ரனைசேஷன் அப்படின்றது என்ன? ப்ரிவென்டிங் த்ரெட்ஸ் ஃப்ரம் மேக்கிங் கான்ஃப்ளிக்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ த்ரெட் சேஃப்டிக்காக தான் சிங்க்ரனைசேஷன் நம்ம படிக்கிறோம். ஓகே, அப்போ நான் இதனா எந்த காமன் ரிசோர்ஸை நான் சிங்க்ரனைஸ் பண்ணணும். கரெக்டாக? இங்கே எது காமன் ரிசோர்ஸ்? டிஸ்பிளே. ஸோ பிரிண்ட் பண்ணுற அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து அந்த மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காமன் ரிசோர்ஸாக ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ இந்த மெத்தடை நான் இந்த லைனை நான் என்ன பண்ண போகிறேன்? ஸோ இந்த மெத்தடை சிங்க்ரனைஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சிங்க்ரனைஸ். ஸோ சிங்க்ரனைஸ்னு ஒரு கீவேர்டு இருக்குது. சிங்க்ரனைஸ் ஸ்டாட்டிக் வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இந்த இடத்துல லைன் திருப்பி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள், ட்ரேஸ் பண்ணுங்கள். P1 டாட் ஸ்டார்ட் ஆஃப்னு கால் ஆகுது. P1 டாட் ஸ்டார்ட் ஆஃப்னு கால் ஆகணும் என்ன பண்ணுவோம்? ரன் மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ ரன் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகுதா? பிரிண்ட் டாட் டிஸ்பிளே ஆஃப் ஹே. ஸோ அப்போ இந்த ஹே போய் உள்ளே வந்து லாக் ஆயிரும். ஸோ இந்த ஹேன்ற இந்த எஸ்ன்ற வேரியபிளுக்குள்ளே ஹேன்ற ஆப்ஜெக்ட் போய் லாக் ஆயிரும். ஸோ அப்போ இந்த P1 அப்படின்ற த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே மெத்தடை அப்ரோச் பண்ணியிருக்கு. செகண்ட் மெத்தட் இங்கேருந்து எக்ஸிக்யூட் ஆகுது. டிஸ்பிளே மெத்தட் சைமல்டேனியஸாக எக்ஸிக்யூட் ஆகும். உள்ளே போகிறோம். ஸோ இந்த மெத்தட் ஒரு சிங்க்ரனைஸ்டு மெத்தட். ஸோ யூ கனாட் ஆக்சஸ். வெயிட் பண்ணு. P1ன்றவன் அவனோட வேலையை முடிச்சுட்டு வரட்டும், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. ஸோ பர்சன் 1 பிரிண்டரில் நீ உன்னோட வேலையை முடிச்சுக்கோ, அதுக்கப்புறமா செகண்ட் பர்சன் நீ அதை ஆக்சஸ் பண்ணு. ஸோ அப்போ இவன் வேலையை முடிச்சிட்டானா, அதுக்கப்புறமா இவன் ஹேன்றதை பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டானா, அதுக்கப்புறமா நீ உள்ளே போ, அலோவ் பண்ணும். ஸோ இந்த வேலையை யார் பார்க்குறா? இந்த சிங்க்ரனைஸ் கீவேர்டு. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஒரு மெத்தடை சிங்க்ரனைஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணோன்னா அது த்ரெட் சேஃப்டியாக நமக்கு ஆயிடுது. ஓகேவா? ஸோ இந்த சிங்க்ரனைஸ் பிளாக்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் சப்போஸ். ஸோ இங்கே இருக்கிற நான் இந்த மெத்தடையே, இந்த கம்ப்ளீட் டிஸ்பிளே மெத்தடையே வந்து பார்த்திங்கன்னா நான் சிங்க்ரனைஸாக டிக்ளேர் சிங்க்ரனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெத்தட் பிளாக், அதாவது இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் சிங்க்ரனைஸ் ஆகிடுச்சு. சப்போஸ் நான் மொத்த மெத்தடையும் நான் சிங்க்ரனைஸ் பண்ண விரும்பலை, நான் எந்த லைனில் கான்ஃப்ளிக்ட் ஆப்ரேஷன் நடக்குமோ அங்கே மட்டும் சிங்க்ரனைஸ் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் சிங்க்ரனைஸ் பிளாக் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம்? சின்டாக்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ சிங்க்ரனைஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு போட்டு ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன லைன்ஸ் எழுதணுமோ எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ எந்த லைன் வந்து கான்ஃப்ளிக்ட் பண்ணுமோ அந்த லைன்ஸை நீங்கள் இந்த பிளாக்குள்ளே எழுதிட்டு மீதி எல்லாத்தையும் நார்மலாக எழுதினீங்கன்னா இந்த பிளாக் மட்டும்தான் சிங்க்ரனைஸ் ஆகும். ஸோ சிங்க்ரனைசேஷன் இங்கே மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போது சிங்க்ரனைசேஷன்னா என்னன்னு நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே. தென் இன்டர் த்ரெட் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ரேஸ் கண்டிஷனை நம்ம என்னென்னு பார்த்து முடிச்சிட்டோமா? தென் ரேஸ் கண்டிஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்ம சிங்க்ரனைசேஷனே போனோம். ஓகேவா? ஸோ சிங்க்ரனைஸ்டுன்னு ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ இந்த சிங்க்ரனைஸ் கீவேர்டை என்ன பண்ணோம்? நம்ம த்ரெட்ஸை 1 by 1 அலோவ் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ சிங்க்ரனைஸ்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்குது. சிங்க்ரனைஸ்ட்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். சிங்க்ரனைஸ்ட் கீவேர்டு. ஓகேவா? அது ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்டர் த்ரெட் கம்யூனிகேஷன் அப்படின்னா நம்ம என்னென்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ சேம் அந்த எக்ஸாம்பிளை எடுத்துக்கோங்க. ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அந்த ஃபைலில் என்ன பண்ண போகுதுன்னா 2 த்ரெட் அட் அ டைமில் அப்ரோச் பண்ண போகுது. ஒரு த்ரெட் ரீட் பண்ண போகுது, இன்னொரு த்ரெட் ரைட் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருந்தால் பெட்டராக இருக்குமா? இது ஒரு ஃபைலு, இது வந்து டாட் டெக்ஸ்ட்.
ஸோ சாம்பிள் டாட் டெக்ஸ்ட்னு என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது. ஓகேவா? ஸோ T1 வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண போகிறாங்க. இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸை அவங்க ரெட்ரீவ் பண்ண போகிறாங்க, ரீட் பண்ண போகிறாங்க. T2ன்ற த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண போகிறாங்க உள்ள. ஸோ இவன் ஹேண்ட் ரைட் பண்ணுறான்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேன்றதை ரெட்ரீவ் பண்ணிப்பான், ரீட் பண்ணிப்பான். ஓகேவா? ஸோ அப்போது இந்த மாதிரி பண்ணுறப்பையும் கான்ஃப்ளிக்ட் ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். ஏன்னா இவன் படிச்சுட்டு இருக்கப்போ, இவன் எழுதிட்டு இருக்கப்போ, இவன் ஹாய் ஹலோ வெல்கம் அப்படின்னு எழுதிட்டு இருக்கப்போவே இந்த த்ரெட் சைமல்டேனியஸாக ஆக்சஸ் பண்ணும். ஹாய்ன் மட்டும் ரீட் பண்ணிட்டு வரலாம். மேபி உள்ள அவன் ரைட் பண்ணிட்டு இருக்கப்பே இந்த த்ரெட்டு ரீட் பண்ண ட்ரை பண்ணலாம். கரெக்டாக? ஸோ அப்போ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஸ் கண்டிஷன் நடக்குது. கரெக்டாக தானே? ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கன்சியூமர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு த்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் கன்சியூமர் நம்ம சொல்லலாம். எப்படி? இந்த ரைட் பண்ணுற த்ரெட்டை நம்ம ப்ரொடியூசர்னோ, இந்த ரீட் பண்ணுற த்ரெட்டை நம்ம கன்சியூமர்னு சொல்லலாம். ப்ரொடியூசர் என்ன கண்டென்ட்டோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறான், கன்சியூமர் அதை என்ன கண்டென்ட்டோ அதை கன்சியூம் பண்ணிக்கிறான். கரெக்டாக? இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. ரெண்டு பேருமே இவன் ரைட் பண்ணிகிட்டு இருக்கப்பயே இவன் ரீட் பண்ணுறான். சப்போஸ் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா, டே நான் ஒரு கன்சியூமர், நீ ஒரு ப்ரொடியூசர் நீ எழுதி முடிச்சா எனக்கு சொல்லு, அதே மாதிரி நான் படித்து முடிச்சிட்டா உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ நம்ம ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோன்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்டே நடக்காது. கரெக்டாக? ஸோ கரெக்டு. ஸோ அதுதான் நம்ம இங்கே இன்டர் த்ரெட் கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்களேன். ஸோ சிங்க்ரனைஸ்டு வாய்டு செட் வேல்யூ ஆஃப் அப்படின்னு நம்ம ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெத்தட் செட் வேல்யூ அப்படின்ற மெத்தடை நான் சிங்க்ரனைஸ்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ சிங்க்ரனைஸ்டாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்? அட் அ டைமில் ஒரு த்ரெட்டு தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் இந்த இடத்துல என்ன சொன்னேன்னு எனக்கு சரியாக தெரில. ஸோ ஜாவா டெவலப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க்ரனைசேஷனை நமக்கு எப்படி அச்சீவ் பண்ணதுக்கு கொடுத்துருக்காங்க? சிங்க்ரனைஸ்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு தான். ஓகேவா? ஸோ அந்த சிங்க்ரனைஸ்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல சிங்க்ரனைஸ்டுன்னு வரும். சிங்க்ரனைஸ் இல்லை, சிங்க்ரனைஸ்ட். ஸோ சிங்க்ரனைஸ்ட் அப்படின்ற கீவேர்டு இருக்குது. சிங்க்ரனைஸ்ட் பிளாக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்தாச்சு. சிங்க்ரனைஸ்டாக நான் ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இன்னொரு மெத்தடையும் நான் கெட் வேல்யூன்னு போட்டு சிங்க்ரனைஸ்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ கெட் வேல்யூன்றது என்ன? ரீட் பண்ணுறது. ரீட் பண்ண போகிறது யார்? கன்சியூமர். ஸோ இவன் கன்சியூமர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவன் அப்போ ப்ரொடியூசர், ஏன்னா இவன் ரைட் பண்ண போகிறான். ஓகேவா? ஸோ இவன் ப்ரொடியூசர், இவன் கன்சியூமர். இவன் ப்ரொடியூசர். ஸோ ரெண்டு மெத்தடுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்? சிங்க்ரனைஸ்டாக மாற்றிட்டேன். ஸோ அப்போ T1 T2 ரெண்டு பேருமே அட் அ டைமில் இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். வைல் ஃப்ளாக் நாட் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன்? ஃப்ளாக்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதை நான் ஃபால்ஸ்ன்னு டிக்ளேர் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்போலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸாக இருக்கோ அப்போது அது இந்த கெட் வேல்யூவோட டர்ன், அதாவது கன்சியூமரோட டர்ன். டே ஃப்ளாக் வேல்யூ நீ என்னவா இருக்க இப்போது? ஃபால்ஸா? கன்சியூமர் நீ என்னோடய கண்டென்ட் எல்லாத்தையும் ரீட் பண்ணிக்கோ, கன்சியூம் பண்ணிக்கோ. ஸோ அப்போ நம்ம இதுக்குள்ளே வரோம், கெட் வேல்யூக்குள்ளே வரேன். எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளுக்குள்ள 0ன்ற வேல்யூ நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. வைல் ஃப்ளாக் நாட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். நாட் ஈக்குவல் டு ஃபால்ஸான்னு பார்க்குறோம். நாட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னால் என்ன? ட்ரூ. இப்போ ஃப்ளாக் வேல்யூ என்ன? ட்ரூவா? இல்லை. ட்ரூவாக இருந்துச்சுன்னா அது ப்ரொடியூசரோட டர்ன். இப்போ ட்ரூவாக இருக்கா? இல்லை, ஃபால்ஸாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண தேவையில்ல? வெயிட் பண்ண தேவையில்ல. டே இது உன்னோட டர்ன் தான், நீ வெயிட்லாம் பண்ண தேவையில்ல. என்ன பண்ணு, உனக்கு என்ன வேலையோ அதை முடிச்சுக்கோ. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிளுக்குள்ளே அந்த வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணுறேன். சப்போஸ் இங்கே நான் வந்து ஒரு 10ன்ற ஒரு வேல்யூ ப்ரொடியூசர் ஆல்ரெடி ரைட் பண்ணி வச்சுருக்கான். அந்த 10ன்ற வேல்யூ நான் இங்கே கன்சியூம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்ன்ற வேரியபிளுக்குள்ளே நான் அந்த வேல்யூவை எடுத்து போட்டுக்கிட்டேன், 10ன்ற வேல்யூ எடுத்து போட்டுக்கிட்டேன். ஓகேவா? போட்டுட்டேன்னா ஆஸ் ஏ கன்சியூமராக நான் என்னோடய கண்டென்ட்ஸை கன்சியூம் பண்ணிக்கிட்டேன். கன்சியூம் பண்ணிவிட்டு நான் என் டேர்னை யார்கிட்ட கொடுக்கணும்? டே ப்ரொடியூசர் நான் என் வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு நான் சொல்லணும். கரெக்டாக? அப்போ நான் இந்த ஃப்ளாக் வேல்யூவை என்ன மாற்றணும்? ட்ரூவாக மாற்றணும். அப்போ தான் இந்த ப்ரொடியூசருக்கு டேர்ன் வரும். நான் கன்சியூம் பண்ணிக்கிட்ட கண்டென்ட்டை ஃப்ளாக் வேல்யூவை ட்ரூவாக மாற்றிட்டு டே ப்ரொடியூசர் என் வேலையை நான் முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நோட்டிஃபை பண்ணுறேன். ஸோ நோட்டிஃபைன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? நோட்டிஃபை பண்ணுறேன். ஸோ அப்போ நான் நோட்டிஃபை பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த நோட்டிஃபிகேஷன் போய் டேரெக்டாக ப்ரொடியூசர்கிட்ட சொல்லிடும், டே அவன் கன்சியூம் பண்ணி முடிச்சிட்டான், நீ அடுத்த கண்டென்ட்டை ரைட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அப்போ நான் திருப்பி இங்கே வரேன், என்ன பண்ணுறேன்? வைல் ஃப்ளாக் நாட் ஈக்குவல் டு ட்ரூ. இப்போது ஃப்ளாக் வந்து ட்ரூவாக இல்லைனா நான் வெயிட் பண்ணணும். இப்போ என்னது? ட்ரூ தானே. ஸோ அப்போ ட்ரூ, அப்போது ஃபால்ஸில் ட்ரூ தான். அப்போ நான் வெயிட் பண்ண தேவையில்ல, ஏன்னா இது ஏன் டர்ன். உள்ளே வரேன். வேல்யூ நான் என்ன வேல்யூ கொண்டு வந்தேன் இந்த இடத்துல? சப்போஸ் 15 கொண்டு வந்தேன் அப்படின்னா அந்த 50 நான் இதுக்குள்ளே ரைட் பண்ணிடுறேன். ரைட் பண்ணிவிட்டு டே ஒரு ப்ரொடியூசராக என் வேலை என்ன? ரைட் பண்ணுறது. நான் ரைட் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ளாகை நான் ரீசெட் பண்ணிடுறேன். டே என் வேலை முடிஞ்சிருச்சு.
அப்போது நான் இங்கே ரைட் பண்ணிகிட்டு இருக்கப்பயே அவன் ரீட் பண்ண முடியுமா? இங்கே பாருங்கள், வேல்யூனா ரைட் பண்ணிகிட்ருக்கேன், 15 நான் ரைட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஒரு மல்டி த்ரெட்டிங்கிறதுனால இந்த த்ரெட் ஆக்சஸ் பண்ண முடியும். நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், உள்ளே வரேன், இங்கே ஒரு ஃப்ளோ நடந்துகிட்ருக்கு, 15 ரைட் ஆகிட்டுருக்கு, இங்கே இன்னொரு ஃப்ளோ வருது, வைல் ஃப்ளாக் நாட் ஈக்குவல் டு ஃபால்ஸ், நாட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஆமாம், நாட் ஈக்குவல் டு ஃபால்ஸ் தான், ட்ரூவாக இருக்குது. அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும். ஸோ ஏன் வைல் லூப்பில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் அந்த ஃப்ளாக் வேல்யூ ட்ரூ ஆகிற வரைக்கும் அவன் ப்ரொடியூசர் அவனோட வேலையை நீ முடிக்கிற வரைக்குமே நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ வெயிட்னு ஒரு மெத்தட் இருக்குது, நோட்டிஃபைன்னு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த வெயிட் மெத்தட் என்ன பண்ண வைக்கும், நம்ம த்ரெட்டை வெயிட் பண்ண வைக்கும். ஸோ அப்போது ட்ரூனா அது என்ன, ட்ரூனா ப்ரொடியூசர் டர்ன், ஃபால்ஸ்னா கன்சியூமர் டர்ன். இப்போது ட்ரூ ஆரன்ஸ்னா ப்ரொடியூசர் டர்னா. ஸோ அப்போ ப்ரொடியூசர் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கான்னு தானே அர்த்தம், ஃப்ளாக் வேல்யூ இன்னும் ரீசெட் ஆகலை தானே. ஸோ அப்போ இவன் வேல்யூவை ரைட் பண்ணிகிட்டு இருக்கான் 15. ஸோ நடந்துகிட்டே இருக்குது, உள்ளே வந்து பார்க்குறோம், இன்னும் அது ட்ரூவாகவே மாறல. ஸோ நாட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்றது என்ன, ட்ரூ தான், சாரி ஃபால்ஸாகவே மாறல, நாட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஸோ அப்போ ட்ரூவாக தான் இருக்குது, கன்சியூமர்னும் அவன் வேலையை முடிக்கல, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணியே ஆகணும். ஸோ அப்போ நான் வெயிட் பண்ணுறேன். ஒன்ஸ் ப்ரொடியூசர் வேலையை முடிச்சிட்டான், ஃப்ளாக் வேல்யூ என்னவாயிருச்சு, ஃபால்ஸ்லேருந்து திருப்பி ட்ரூலேருந்து திருப்பி ஃபால்ஸாக மாறிடுச்சு. ஸோ அப்போ ப்ரொடியூசர் என்ன சொல்கிறான், டேய் நான் என் வேலையை முடிச்சிட்டேன்டா, நான் எழுதி முடிச்சிட்டேன், நீ வந்து அதை ரீட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், சப்போஸ் நீ வரலையா, நானே நோட்டிஃபை பண்ணுறேன், கன்சியூமர் வந்து ரீட் பண்ணிக்கோ அப்படின்னு. ஸோ அப்போ இப்போ இந்த வைல் லூப் ஃபெயில் ஆயிரும், ஏன்னா நாட் ஈக்குவல் டு ஃபால்ஸான்னு பார்க்குறோம், இல்லை ஃபால்ஸ் தான். அப்போ ப்ரொடியூசர் வேலையை முடிச்சிட்டான், என்ன ஆயிடுச்சு, இப்போது நான் கன்சியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகுது, நேரம் இங்கே வந்துடும். ஸோ எக்ஸ்ன்ற வேரியபிளுக்குள்ள அந்த 15 வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகுது, திருப்பி என் வேலை முடிஞ்சா அது வரைக்குமே அவன் வெயிட் பண்ணணும். அதான் இங்கே நான் போட்டிருக்கேன், ஃப்ளாக் நாட் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ளாகை ட்ரூவாக மாற்றுற வரைக்கும் இந்த லைன் வரைக்குமே இவன் வெயிட் பண்ணி ஆகணும், ப்ரொடியூசர். நீ இன்னும் எழுதி முடிக்கல, சரி நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா நான் ரீட் பண்ணி முடிச்ச அப்புறம் ஃப்ளாகை ட்ரூவாக திருப்பி ரீசெட் பண்ணுறேன். ஸோ இது ப்ரொடியூசர் டர்ன் அப்படின்னு நான் அப்டேட் பண்ணிவிட்டு நோட்டிஃபை பண்ணிடுறேன், உன் டர்ன்ரா இது, நீ எழுது அப்படின்னு, ஓகேவா. ஸோ இப்போ 2 பேராலையும் கம்யூனிகேட் பண்ண முடியுதா, இவன் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணு, அவன் முடிக்கிற வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. ஒன்ஸ் நீ முடித்தாலும் அவன்கிட்ட சொல்லு, அவன் முடித்தாலும் உங்ககிட்ட சொல்லுவான். ஸோ 2 பேருக்குள்ளேயும் ஒரு கம்யூனிகேஷன் பில்ட் ஆகுது. ஸோ இன்டர் த்ரெட் கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா. ஸோ இந்த ப்ராசஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மல்டி த்ரெட்டிங் பற்றி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த 2 வீடியோவில் மல்டி த்ரெட்டிங்னா என்னன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்டெப்த் நாலேஜ் இல்லைனாலும் இது வரைக்கும் உங்களுக்கு மல்டி த்ரெட்டிங்னா என்னன்னு தெரிலனா இந்த 2 வீடியோவில் இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா, பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ த்ரெட்டுன்றது என்ன, ஒரு லைட் வெயிட் ப்ராசஸ்னு நம்ம சொல்லலாம். ஸோ மல்டிபிள் த்ரெட்ஸ் வச்சு நம்மளால் மல்டி த்ரெட்டிங் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த மல்டி த்ரெட்டிங் அப்படின்னா என்ன, ஒரு அப்ளிகேஷனில் மல்டிபிள் டாஸ்க்ஸை நம்ம அச்சீவ் பண்ணுறது தான். ஸோ அப்படி அச்சீவ் பண்ணுறதுக்காக ஜாவா டெவலப்பர்ஸ் நமக்கு 2 வகையில் ப்ரொவைட் பண்ணுறாங்க டெம்ப்ளேட்டை. ஒன்று த்ரெட் கிளாஸ், இன்னொன்று ரன்னபிள் இன்டர்ஃபேஸ். உங்கள் ப்ரோக்ராம், உங்கள் கிளாஸ் ஆல்ரெடி வேறு ஏதாவது கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் ரன்னபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், அப்படின்னா த்ரெட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு சம்மரியாக நம்ம சொல்லலாம் மல்டி த்ரெட்டிங்கில், கரெக்டாக. ஸோ எப்போலாம் நம்ம த்ரெட் கிளாஸை த்ரெட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோமோ இல்லை ரன்னபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ என்ன பண்ணணும், ரன் மெத்தடை நம்ம ஓவர் ரைட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த த்ரெட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் ஆஃப் அப்படின்ற ஒரு மெத்தடை கால் பண்ணணும். சப்போஸ் நான் டேரெக்டாக ரன் மெத்தடை கால் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத பார்ப்போமா. ஸோ இங்கே பாருங்கள், சப்போஸ் இங்கே வந்து பாருங்களேன், நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆஃப் மெத்தடை கால் பண்ணியிருக்கேன், th.startனு கால் பண்ணியிருக்கேன், கரெக்டாக. நான் டேரெக்டாக ரன்னுன்னு கால் பண்ணேன்னா என்ன ஆகும். ஸோ இந்த ரன் மெத்தடை நான் டேரெக்டாக ரன் அப்படின்னு நான் கால் பண்ணேன் அப்படின்னா இங்கே எந்த த்ரெட்டுமே க்ரியேட் ஆகாது. ஒரே த்ரெட்டு மெயின் த்ரெட்டு, இந்த மெயின் த்ரெட்டை எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே வந்துடும், ஓகேவா. ஸோ நம்ம டேரெக்டாக ரன் மெத்தடை கால் பண்ணக்கூடாது. அப்படி கால் பண்ணோம் அப்படின்னா த்ரெட்டே அங்கே அசைன் ஆகாது, த்ரெட் ஷெடியூலர் த்ரெட்டே அசைன் பண்ணாது. ஸோ மெயின் த்ரெட் நீயே எல்லா வேலையும் பார்த்துட்டு முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிடும். ஸோ அப்போ ஸ்டார்ட் மெத்தட் தான் நம்ம கால் பண்ணணும், ஓகேவா. ஸோ இந்த மல்டி த்ரெட்டிங்கோட சம்மரி தான். ஸோ இந்த மல்டி த்ரெட்டிங்கோட வீடியோ முடியுது. ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாவாவில் மேக்ஸிமமான கான்செப்ட்ஸை இந்த ப்ரோக்ராம் ப்ரொஃபஸர் யூடியூப் சேனலில் இவ்வளோ நாள் ஸ்டார்ட் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமமான கான்செப்ட்ஸை கவர் பண்ணிட்டோம். இன்னும் கவர் பண்ணாத கான்செப்ட்ஸ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற கான்செப்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். நான் அதையும் ப்ரிப்பேர் பண்ணி வீடியோஸை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஜாவா சீரிஸோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி நான் இதை ஃபுல்லாகவே முடிச்சிருக்கேன். ஸோ ப்ரோக்ராம் ப்ரொஃபஸருக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ காலேஜ் மேனேஜ்மெண்ட்டில் எனக்கு இதை ப்ரொவைட் பண்ணதுக்கும் காலேஜுக்கும் நன்றி. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நான் திருப்பி நெக்ஸ்ட்டு ஒரு கண்டென்ட்டோட வீடியோஸை ரெடி பண்ணிட்டு வரேன். ஸோ நம்ம திருப்பி டியூன்டாகவே இருக்கலாம். ரொம்ப நன்றி, போயிட்டு வரேன்.